ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்துல நல்ல தகப்பனே. ஆமென். ஆமென். Praise the Lord. அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவர் நல்லவர். நம்ம மேல ரொம்ப அன்பா இருக்கிற ஒரு நல்ல தகப்பன். ரொம்ப அன்பா இருக்கிறார். இன்னைக்கு வேதத்திலிருந்து ஒரு அழகான ஒரு பகுதியை நம்ம தியானம் செய்யலாம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 2 சாமுவேலின் புஸ்தகம் 6வது அதிகாரத்தை நம்ம திருப்பி வைத்துக் கொள்ளலாம். 391வது பக்கம். பழைய ஏற்பாட்டுல 391வது பக்கம். 2 சாமுவேல் 6வது அதிகாரம் 391வது பக்கத்தை நம்ம திருப்பி கொள்ளலாம். இன்னைக்கு செய்தியுடைய தலைப்பு உடன்படிக்கை பெட்டி. எத்தனை பேருக்கு உடன்படிக்கை பெட்டியை பத்தி தெரியும்? பாஸ்டர், எனக்கு கல்லா பெட்டியை தெரியும், ஆனா உடன்படிக்கை பெட்டியெல்லாம் எனக்கு தெரியாது பாஸ்டர். எனக்கு பெண்கள் சொல்லுவாங்க, எனக்கு அஞ்சரை பெட்டி வேணா தெரியும் பாஸ்டர், ஆனா என்ன தெரியாதுங்க, உடன்படிக்கை பெட்டி எனக்கு தெரியாது. பாருங்க, ஆண்டவர் ரொம்ப அழகான ஒரு தேவன். இந்த உடன்படிக்கை பெட்டியை குறித்து இன்னைக்கு கொஞ்சம் ஆழமாய் நம்ம தியானிக்கலாம். இந்த அதிகாரத்துல இந்த வசனத்துக்கு செய்திக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 11வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்க. 6வது அதிகாரம் 11வது வசனத்துக்கு உங்களுடைய பார்வையை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசிக்கலாமா? கர்த்தருடைய பெட்டி கீத்தியன் ஆகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. கர்த்தருடைய பெட்டி ஓபேத் ஏதோமுடைய வீட்டிலே 3 மாதம் இருக்கும் அளவு கர்த்தர் அவன் வீட்டை என்ன செஞ்சார்? வீட்டு மாத்திரமல்ல, அதுல ரொம்ப தெளிவா போட்டிருக்கு, அவன் வீட்டார் அவன் வீட்டார் அனைவரையும். இதுல யாரெல்லாம் சேர்த்துக்கலாம் தெரியுமா? வேலைக்காரனையும் வேலைக்காரியும் கூட என்ன செஞ்சுக்கலாம்? சேர்த்துக்கலாம். அவனோடு கூட ஐக்கியம் இருந்த அத்தனை பேர் யாரெல்லாம் ஓபேத் ஏதோமோடு ஐக்கியமா இருந்தார்களோ, இன்னும் கொஞ்சம் சொல்ல போனா, ஆழமா சொல்ல போனா, அவனுடைய நண்பர்கள் கூட. கர்த்தருடைய பெட்டி இருக்கிறவனுடைய வீட்டில ஆசீர்வாதம் இருக்கும். ஆமென். சத்தமா சொல்லுங்க, என்ன இருக்கும்? சத்தமா சொல்லுங்க, என்ன இருக்கும்? ஆசீர்வாதம் இருக்கும். கர்த்தருடைய பெட்டி இருக்கிற வீட்டுல. அது என்னங்க கர்த்தருடைய பெட்டி? அதுல என்ன ஸ்பெஷல்? கர்த்தருடைய பெட்டிக்கும் ஆசீர்வாதத்துக்கும் என்ன பாஸ்டர் சம்பந்தம் அப்படி சொன்னீங்கன்னா, அந்த பெட்டி எனக்கு கொடுங்க பாஸ்டர், நான் வீட்டுக்கு கொண்டு போய் வச்சுக்கிறேன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அந்த பெட்டி வாங்கி கொடுக்குற அளவுக்கு என்கிட்ட காசும் இல்லை, அல்லது பெட்டி கொடுக்குற அளவுக்கு அந்த பெட்டி எங்கிட்டயுமே இல்லை. இன்னைக்கு செய்தியின் முடிவுல கர்த்தருடைய பெட்டி எது? நம்ம அந்த கர்த்தருடைய பெட்டியை ஏன் தேடாம போயிட்டோம்? ஏன் அந்த கர்த்தருடைய பெட்டியோடைய மகிமை எனக்கு புரியாம போச்சு? எது கர்த்தருடைய பெட்டி? ஐயோ, இத்தனை நாளா தேடாம போயிட்டேனே பாஸ்டர், ஐயோ ஆசீர்வாதத்தை இழந்துட்டேனே அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு கூட நீங்க நம்ம கடந்து செல்ல போறோம். முடிவுல பெட்டியை நீங்கள் சுமந்து போக போறீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? பாருங்க, கர்த்தருடைய பெட்டி. நம்ம வேதத்தை நம்ம நேர யாத்திராம புத்தகத்துக்கு நம்ம திருப்பிக்கலாமா? எல்லாரும் யாத்திராம புத்தகத்துக்கு திருப்பிக்கோங்க. 25ஆம் அதிகாரத்தை திருப்பிக்கோங்க. யாத்திராமம் 25. 22ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? 22. சரி, கர்த்தருடைய பெட்டி எப்படி இருக்கும் பாக்குறதுக்கு? அது ஒரு பெட்டி மாதிரி தான் இருக்கும். அந்த பெட்டிக்கு மேலாக 2 கேருபீன்கள், பொன்னால் செய்யப்பட்ட கேருபீன்கள். கேருபீன்கள் என்னன்னு அடுத்தது ஒரு கேள்வி உங்களுக்கு எழுப்பலாம். கேருபீன்கள் என்றால் அது தூதர்களுடைய கூட்டத்தை சார்ந்த ஒரு குரூப். ரெண்டு விதமான தூதர்கள் இருக்காங்க.
ஒன்னு கேருபீன்கள், இன்னொன்னு சேராபீன்கள். கேருபீன்கள் சேராபீன்கள் சொல்லி ரெண்டு வகையான தூதர். நம்மளுக்கு எத்தனை தூதர்களை குறித்து தெரியும்? பைபிள் எத்தனை தூதர்கள் இருக்கிறாங்க? தூதர்கள் பேர் நம்மளுக்கு தெரியுமா? ஒரு பேர் சொல்லுங்க, தூதரனுடைய ஒரு பேர் சொல்லுங்க பாப்பா. யாராவது? காபிரியல் தூதன் ரொம்ப பிடிச்சமானவர். ஏன்னா எப்ப பார்த்தாலும் என்ன செய்வாருங்க? நல்ல செய்தியை மட்டும் தான் சொல்லுவார். அவருக்கு கெட்ட செய்தி சொல்ல தெரியாது. அவர் காபிரியல் தூதன். இன்னொரு தூதர் ஒருத்தர் இருக்கிறார். யாருங்க அவரு? அவர் பேரு மிகாவேல். இந்த மிகாவேல்ங்கிற ஒரு தூதனும் காபிரியல் என்கிற ஒரு தூதன் இருக்கிறாங்க. இன்னும் ஒரு தூதன் இருக்கு. அந்த தூதனோட பேர் சொல்லுங்க பாப்போம் கரெக்டா. யாருங்க? லூசிபர். உண்மையா அவன் நல்லவனை தான் ஆண்டவர் என்ன செஞ்சாரு? படைச்சார். லூசிபர். லூசிபர்னோன்னு நீங்க ஒரு மாதிரி பாத்திரக்கூடாது. அவனை வச்சு அவனாலதான் என் பிரச்சனையே. அவன் பேரை சொன்னாலே பிரச்சனை. கவனிங்க, ஆண்டவர் இந்த ரெண்டு வகையான தூதர், இந்த கேருபீன்கள், சேராபீன்கள். அப்ப இந்த கேருபீன்கள், லூசிபர் கேருபோடைய தலைவனா இருந்தார். யாருடைய தலைவனா இருந்தாரு? கேருபீன்களுடைய தலைவர். சேராபீன்களுக்கு காபிரியல் ஆண்டவர் என்ன செஞ்சிருந்தாரு? வச்சிருந்தார். இப்படி நல்ல தூதர்கள் கூட்டத்தை எல்லாம் கர்த்தர் என்ன செஞ்சிருந்தாரு? வச்சிருந்தார். இவங்க தூதர்கள் கோடான கோடி தூதர்கள், லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் தூதர்கள். அத்தனை தூதர்களுக்கு தலைவராய் கர்த்தர் என்ன செஞ்சிருந்தார்? வைத்திருந்தார். பாருங்க, இன்னொரு புத்தகத்துல சொல்லப்பட்டிருக்கு, வேதாகமத்தில் இல்லாத ஒரு புத்தகம். யாருடைய புத்தகம் என்று சொன்னா ஏனோக்குடைய புத்தகம். யாருடைய புத்தகம்? ஏனோக்கு எழுதின புத்தகத்துல இன்னும் ஒரு 5 தூதர்களுடைய பேர் அங்க எழுதப்பட்டு, இன்னும் ஒரு 5 தூதர்களுடைய பேர் எழுதப்பட்டு. அது நம்ம இதுல இல்லாதனால நம்ம அதை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இருக்கிற 2 பேரை கூட நம்ம உருப்படியா பார்க்கவே இல்லை. 2 தூதரை கூட நம்ம செய்யல, பார்க்கவே இல்லை. சரி, இந்த கேருபீன்களுக்கு அடையாளமாய் கேருபீன்கள் கர்த்தருடைய மகிமையை காக்கிறவர்கள். கர்த்தருடைய மகிமையை காக்கிறவர்கள். ஏசாயா தீர்க்கதரிசனத்தின் புஸ்தகம், ஏசாயா தீர்க்கதரிசனத்தின் புஸ்தகத்துல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா 6ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிச்சு பார்த்தா அங்கே கர்த்தருடைய மகிமையை காக்கிற அந்த தூதர்களை குறித்து நம்மளால வாசிக்க முடியும். வாசிக்கலாமா? 6ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நான் வாசிக்கிறது. உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. கேருபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு சட்டைகள் இருந்தன. அவனவன் 2 சட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 சட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 சட்டைகளால் பறந்து ஒவ்வொருவரும் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். அப்ப இந்த கேருபீன்களுடைய வேலை கர்த்தருடைய மகிமையை காக்கும், கர்த்தரை துதிக்கவுமே கர்த்தர் படைத்தார். ஆமென். அப்ப இந்த உடன்படிக்கை பெட்டிக்கு மேல கர்த்தரை துதிக்கிற வண்ணமாக, மகிமையை காக்கிற வண்ணமாக இந்த கேருபீன்களின் சாயலாக ஒரு 2 சட்டைகளை விரித்திருக்கிற ஒரு தூதனை போல இந்த உடன்படிக்கை பெட்டிக்கு மேல செய்து கர்த்தருடைய மகிமையை காத்து வந்தார். அதுக்கு அடையாளமா இருந்துச்சு. ஆமென். அல்லேலூயா. மோசே தான் இந்த உடன்படிக்கை பெட்டியை செய்ய சொல்லி சொல்றாரு. எல்லாரும் அழகா செஞ்சு முடிக்கிறாங்க இந்த பெட்டி. சரி, இந்த பெட்டியை குறிச்சுதான் நம்ம யாத்திராமத்துல இப்ப வாசிச்சோம். என்னவாமா ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? இந்த பெட்டி ஆசாரிப்பு கூடாரத்தில் மிக பரிசுத்தமான ஒரு ஸ்தலத்துல கொண்டு போய் வைக்கப்பட்டது. எங்க வைக்கப்பட்டது? ஆசாரிப்பு கூடாரத்துல பரிசுத்தமான ஒரு ஸ்தலத்துல கொண்டு போய் 3 பிரகாரங்கள் உண்டு. ஒன்று வெளி பிரகாரம், 2வது பரிசுத்த ஸ்தலம், அப்புறம் மகா பரிசுத்த ஸ்தலம். இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துல திரைக்கு உள்ளாக வைக்கப்பட்டிருந்தது. எங்க வைக்கப்பட்டிருந்தது? திரைக்கு உள்ளாக வைக்கப்பட்டிருந்தது. அப்போ இந்த மோசே என்பவர் என்ன செய்வார்னா இந்த திரைக்கு முன்னாடி நின்னுக்குவார். எங்க ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ள போலாம். திரைக்கு முன்னாடி நின்று திரைக்கு பின்னாடி இருக்கிற உடன்படிக்கை பெட்டி மேல கர்த்தர் இறங்கி மோசையோட பேசுவார். அதான் சொல்லப்பட்டிருக்கு. அந்த வசனத்துல நம்ம வாசிக்க முடியும். அங்கே நான் உன்னை சந்திப்பேன். எங்கே? 21 வாசிக்கலாமா? அங்க அந்த அதுலயே 2 வசனம் போட்டிருக்கு பாருங்க. வைப்பாயாக, அங்கே நான் உன்னை சந்திப்பேன், கிருபாசனத்தின் மீதும்
சாட்சி பெட்டி நிற்கும் 2 கேருபீன்களின் நடுவிலும் இருந்து நான் இஸ்ரவேல் புத்திரருக்காக உனக்கு கற்பிக்க போகிறவை எல்லாம் உன்னோடே பேசுவேன். அல்லேலூயா. அப்ப உடன்படிக்கை பெட்டி என்றால் நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. உடன்படிக்கை பெட்டி என்றால் கர்த்தர் என்னோடு பேசுகிற இடம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. உடன்படிக்கை பெட்டி என்றால் என்ன? கர்த்தர் நமக்காக பேசுகிற இடம். கர்த்தர் நமக்காக. அப்ப அன்னைக்கு உடன்படிக்கை பெட்டி ஸ்தாபிக்கப்பட்ட காலத்துல கர்த்தர் மோசே கிட்ட பேசுவார். மோசே போய் யார்கிட்ட பேசுவார்? ஜனங்களோட பேசுவார். கர்த்தர் மோசே கிட்ட சொல்லுவார், மோசே போய் ஜனங்க கிட்ட போய் சொல்லுவார். அப்ப ஜனங்கள் எல்லோரும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வேண்டும் என்று சொன்னா யார்கிட்ட வந்துதான் நிக்கணுங்க? மோசே கிட்ட வந்துதான் நிக்கணும். ஏனென்றால் மோசே ஒருவர் தான் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு ஜனங்கள் இடத்துல பேசுகிறவராய் காணப்பட்டார். அப்ப உடன்படிக்கை பெட்டி கர்த்தர் பேசுகிற மிக முக்கியமான ஒரு ஸ்தலம். அப்ப அப்படிப்பட்ட மகிமையான உடன்படிக்கை பெட்டி எப்பெல்லாம் கர்த்தர் இந்த உடன்படிக்கை பெட்டிக்கு பேசணும்னு கர்த்தர் விரும்புவாரோ அப்பெல்லாம் மகிமை அந்த ஆலயத்தை ஆசரிப்பு கூடாரத்தை மூடி கொள்ளுமா. ஆமென். மேலே வானத்திலிருந்து பாருங்க மேகம் இறங்கி, அல்லேலூயா, என்ன இறங்கிரும்? மேகம் அப்படியே இறங்கிரும். மேகத்தில் ஆண்டவர் அக்னிமயமாய் இறங்கி அந்த உடன்படிக்கை பெட்டியிலிருந்து என்ன செய்வார்? பேசுவார். பெட்டிக்கு மேல போட்டிருக்கிற அந்த கிருபாசனத்திலிருந்து கர்த்தர் என்ன செய்வார்? பேசுவார். இவ்வளவு பெரிய மகிமையான அந்த உடன்படிக்கை பெட்டி. இந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள என்ன இருந்தது? அங்கே கர்த்தர் அவனுக்கு கொடுத்த, மோசைக்கிட்ட கொடுத்த கற்பலகை அதுக்குள்ள இருந்தது. என்ன பலகை? கற்பலகை, கட்டளைகள். அது மாத்திரமல்ல, அவங்க முதலாய் கர்த்தர் வானத்திலிருந்து வருஷித்த அந்த மன்னாவை அவங்க சேகரித்த அந்த பொற்பாத்திரங்கள், மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரங்கள். அது மாத்திரமல்ல, ஆரோனுடைய வெறும் ஒரு கோல் அது என்ன செஞ்சது? துளிர்த்தது. வெறும் ஒரு கோல். நான் தான் ஆரோனை சூஸ் பண்ண என்பதற்கு அடையாளமாய் கர்த்தருடைய சன்னிதானத்துல வைக்கப்பட்ட அந்த கோல் துளிர்த்தது என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். அந்த பெட்டிக்குள்ளாக ஆரோனுடைய துளிர்த்த கோல் காணப்பட்டது. மகிமையான ஒரு உடன்படிக்கை பெட்டி. சொல்லுங்க, என்ன பெட்டி? சத்தமா சொல்லுங்க. மகிமையான இந்த உடன்படிக்கை பெட்டி. இந்த உடன்படிக்கை பெட்டியை வச்சேதான் இஸ்ரவேல் ஜனங்க என்ன செஞ்சாங்க? ஜெயம் கொண்டாங்க. நிறைய இடத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் வெற்றி பெற்றார்கள். இந்த உடன்படிக்கை பெட்டி சாதாரணமானது அல்ல. இந்த உடன்படிக்கை பெட்டி என்னதுங்க? சாதாரணமானது அல்ல. சரி, இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாமே. என்னாகமம் 7:89 வாசிக்கலாம். என்னாகமம் 7:89, 179வது பக்கம். மோசே தேவனோடு பேசும்படி ஆசாரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசிக்கும் போது தன்னோட பேசுகிறவரின் சத்தம் சாட்சி பெட்டியின் மேலுள்ள கிருபாசன 2 கேருபீன்களின் நடுவிலிருந்து கேட்பான். அங்கிருந்து அவனோட கூட பேசுவான். கர்த்தர் வானத்தையும், கவனிங்க கவனிங்க கவனிங்க, வானத்தையும் பூமியையும் சர்வலோகத்தையும் வான சேனைகளையும் எல்லா கோள்களையும் நட்சத்திரங்களையும் அண்ட சராசரங்களை படைத்து ஆளுகிற தெய்வம், உருவாக்கினவர், மகா பெரியவர், சர்வ வல்லமை உள்ளவர், மிக பெரிய தேவன் ஒரு மனிதனோட பேசும்படி இறங்கி வருகிற ஒரு மிகப்பெரிய இடம் தான் இந்த உடன்படிக்கை பெட்டி. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆண்டவர் நினைச்சா ஒரு நிமிஷத்துல இந்த பூமியை அப்படி வானத்தை சுருட்டி போட்டுருவார். இந்த பூமி வெந்துருகி போகும்படி தேவன் செய்வார். மகிமையானவர், மகா பெரியவர் ஒரு மனிதனிடத்துல பேசும்படி இறங்கி வருகிறார் என்று சொன்னா இந்த உடன்படிக்கை பெட்டி மேல கர்த்தருடைய கண்கள் அவ்வளவு கவனமா இருக்கு. ஆமென், அல்லேலூயா. ரொம்ப கவனமா இருக்கு கர்த்தர். இந்த உடன்படிக்கை பெட்டி மேல அவ்வளவு கவனமா இருக்கிறார். அதனாலதான் இந்த உடன்படிக்கை பெட்டியை வைத்து இஸ்ரவேலர்கள் எப்பெல்லாம் யுத்தத்துக்கு போனாலும் பெட்டியை தூக்கிடுவாங்க. எப்பெல்லாம் எத்தனை யுத்தம் வந்தாலும் சரி, இஸ்ரவேல் ஜனங்கள் பெட்டியை தூக்கிடுவாங்க. பெட்டி தூக்கிட்டு போயிட்டா அங்க ஆப்போசிட் இருக்கிறவன் செத்தான். அவ்வளவு மகிமையான ஒரு காரியம், கனம் நிறைந்த ஒரு காரியமாய் காணப்பட்டது.
அப்படி இருக்கிற இந்த சூழ்நிலையில ஒரு நாள் என்ன நடந்தது? ஒன்று சாமுவேலின் புஸ்தகம், ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் வாசிக்கலாம். 4வது அதிகாரத்துல 22வது வசனத்தை வாசிக்கலாம். ஒன்று சாமுவேல் 4. இவ்வளவு மகிமையான கர்த்தருடைய பெட்டி எப்படிங்க பிடிபட்டு போனது? பிடிபட்டு போனது என்று சொன்னால் இவர்கள் கையிலிருந்து நழுவி விட்டார்கள். கர்த்தருடைய பெட்டி, மிக பெரிய பெட்டி, மகிமை நிறைந்த பெட்டி, கர்த்தர் பேசுகிற பெட்டி என்ன ஆயிடுச்சு? இஸ்ரவேலர்களுடைய கரத்திலிருந்து யாரு பிடிச்சிட்டு போயிட்டாங்களாம்? பெலிஸ்தியர்கள் அந்த பெட்டி எடுத்துட்டு போயிட்டாங்களாம். கர்த்தருடைய பெட்டிங்க சாதாரணமானதல்ல. மகிமையின் தேவன் வாசம் பண்ணுகிற, ஜீவன் உள்ள தேவன் பேசுகிற பெட்டி என்ன ஆயிடுச்சுங்க? பிடிபட்டு போயிருச்சு. பிடிபட்டு போன உடனே அவர்கள் பெலிஸ்தியர்கள் அது என்ன செஞ்சாங்களாம்? அங்கே தாகோனுடைய கோயில்ல கொண்டு போய் வைத்தார்கள். நடந்தது என்ன தெரியுமா? 3ஆம் வசனம் 5:3 தெளிவாய் போட்டிருக்கிறது. அஸ்தோத் ஊரார் மறுநாள் காலம் எழுந்திருந்து வந்த போது இதோ தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையில முகங்குப்புற விழுந்து கிடந்தது. கீழே வாசிக்கலாம். இன்னும் கொஞ்சம் கீழே போனா அடுத்த நாள் மறுபடியும் அவங்க நிறுத்தி வச்சு போறாங்க. அடுத்த நாள் வந்து பார்த்தா என்ன நடந்தது? அந்த பாருங்க, கர்த்தருடைய பெட்டியே சம்பந்தம் இல்லாத இடத்துல வச்சா அங்கே மிகப்பெரிய அழிவு உண்டாச்சு. மிகப்பெரிய, கர்த்தர் பயங்கரமானவருங்க. அல்லேலூயா, சத்தமுறை அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் பயங்கரமானவர். நீங்களும் நானும் ரொம்ப ஈஸியா ஆண்டவரை, உமக்கு கண் இல்லையா, உமக்கு காது இல்லையா, உமக்கு நீ கேட்கறீங்களா இல்லையா அப்படின்னு ஆண்டவரே கடுப்பாய் திட்டுற அளவுக்கு நம்ம எல்லாம் பண்றோம். எங்க ஆண்டவரை அவ்வளவு இழிவா போயிட்டாரான்னு நான் கேட்கிறேன். ஆண்டவரை இழிவா பேசுற அளவுக்கு அவர் என்ன ரொம்ப கீழ்த்தரமானவரா? மகிமையான தேவனுங்க, மாட்சிமை நிறைந்தவர். அவரை போய் நம்ம வாய் இல்லையா, கண் இல்லையா, நமக்கு பார்க்க முடியாத செவி இல்லையா, எனக்காக உதவி செய்ய மாட்டீரா? கேள்வியெல்லாம் கேட்கிறோம் பாருங்க. எங்க அவர் முன்னாடி நிக்கிறதுக்கு கூட தகுதியற்றவர்கள் நம்ம. அவரை பேரை சொல்றது கூட தகுதியற்றவர்களா இருந்த நம்ம என்னென்ன கேள்வி கேட்கறோம் தெரியுமா? ஆண்டவர் நம்மள மாதிரி ஆண்டவர் கேள்வி கேட்க யாராலும் முடியாது. பக்கத்துல உங்க கையை போட்டு சொல்லுங்க, சிஸ்டர், பிரதர், சொல்லுங்க. உங்களை மாதிரி ஆண்டவரை கேள்வி கேட்க யாராலையும் முடியாது. அத்தனை தப்பையும் பண்றது நம்ம தான். கேள்வி யாரு? ஏன், எதற்கு, எப்படி? நம்ம கோர்ட்ல ஜட்ஜ் கேட்கிற மாதிரி கேள்வி கேட்டு ஆண்டவர்கிட்ட. ஏங்க, அத்தனை பொல்லாப்புக்கும் அத்தனை ஆசீர்வாத குறைச்சலுக்கும் காரணமே யார் தான்? நம்ம தான். ஆனா நம்ம ஆண்டவரை திருப்பி கேட்கிறோம். ஏன் ஆண்டவர்? எனக்கு பிரியமானவர்களே, மகிமையான தெய்வத்தை மதிப்பிட தெரியாதவர்களாய் தயவு செய்து இருக்கக்கூடாது. அவருடைய மதிப்பு சாதாரணமானது அல்ல. இந்த தெய்வம் ஏன் இஸ்ரவேலர்களை விட்டு அவர் கடந்து சென்றார்? இந்த பெட்டி என்ன ஆயிடுச்சுன்னா, கீரியாத்திலிருந்து அந்த பெட்டி பிடிச்சிட்டு போயிட்டாங்க. பிடிச்சிட்டு போய் அந்த பெட்டி 7ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 7:1. நியாயாதிபதிகளுடைய காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சாமுவேல் தீர்க்கதரிசி நியாயம் விசாரித்த காலத்துல பெலிஸ்தியர்கள் இந்த பெட்டியை கொண்டு வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க. அங்கிருந்து மறுபடியும் அந்த பெட்டி கொண்டு வந்து கீரியாத்துல யாருடைய வீட்டுல இருந்ததுங்க? யாருடைய வீட்டுல? அபினதாபின் வீட்டுல இருந்தது. அங்க 20 வருஷம் இந்த பெட்டி, தேவனுடைய கூடாரத்துல இருக்க வேண்டிய கர்த்தருடைய பெட்டி எங்க இருந்து தெரியுமா? ஒரு மனுஷனுடைய வீட்டில இருந்தது. அதுக்கப்புறம் 20 வருஷத்துக்கு அப்புறம் கர்த்தர் அங்கே சவுலை ராஜாவாய் மாற்றுகிறார். 20 வருஷத்துக்கு அப்புறம் யார் ராஜாவா மாற்றுகிறார்? சவுலை ராஜாவாக மாற்றுகிறார். இது அப்படியே கடந்து போகுது. சவுல் ராஜாவானதுக்கு அப்புறம் 40 வருஷம் இஸ்ரவேலை என்ன செய்யறான்? அவன் ராஜாவாக அரசாளுகிறான். அப்ப எத்தனை வருஷம் அந்த பெட்டி சர்ச்சுக்குள்ள வரலீங்க? எத்தனை வருஷம்? 60 வருஷம் பெட்டி எங்க இல்ல?
ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ள இல்ல. பெட்டி கைமீறி போயிடுச்சு, வேற எங்கேயோ இருக்க வேண்டிய இடத்துல இல்லாம. ஆனா தாவீது பாருங்க, அவன் ராஜ்யபாரத்துக்கு வந்த உடனே, தாவீது கர்த்தருடைய ராஜ்ய ஊழியக்காரனாய் அவன் வந்த உடனே தாவீது செய்த முதல் காரியத்தை குறித்து நம்ம வாசிக்கலாம். ரொம்ப அழகாய் சொல்லப்பட்டிருக்கு. என்ன செய்தான் தாவீது? 6ஆம் அதிகாரம் 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரத்தை நம்ம திருப்பி வாசிக்கலாம். முதல் 2 வசனங்களை வாசிக்கலாம். கவனிங்க கவனிங்க கவனிங்க, என்ன நடந்தது? தாவீது ராஜ்யபாரத்துக்கு வந்த உடனே அவன் அவன் ஆடு மேய்த்தவன், அவன் வனாந்தரத்துல திருந்தவன், சவுலுக்கு பயந்து காடு காடாய் ஓடி போய் ஒளிந்து கொண்டவன். இவன் ராஜ்யபாரத்துக்கு வந்த உடனே சவுலின் காலத்துல தேடப்படாத கர்த்தருடைய பெட்டியை குறித்து ஞானம் கவனம் அவனுக்குள்ள ஆயிருந்தது. ஆமென், அல்லேலூயா. அவனுடைய இருதயம் எல்லாம் கர்த்தருடைய பெட்டி மேலேயே நாட்டமாயிருந்தது. ஆமென். கவனிங்க, ஏன் கர்த்தர் தாவீதை ஆசீர்வதித்தார்? ஏன் கர்த்தர் ஓபேத் ஏதோமுடைய வீட்டை கர்த்தர் ஆசீர்வதித்தார்? ஏன் கர்த்தர் இன்னைக்கு உங்களை என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னா, நீங்களும் நானும் கர்த்தருடைய பெட்டி மேல அதிக கவனம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். இங்கே தாவீது மிக தெளிவாய் சொல்லப்படுகிறது, அவன் ஓபேத் ஏதோமுடைய வீட்டில் இருக்கிற கர்த்தருடைய பெட்டி மேல அவன் குறி உள்ளவனா இருந்தான். ஏன் தெரியுமா? அந்த பெட்டி அவன் வீட்டுல இருந்த போது 3 மாசம் தான் இருந்துச்சு. ஓபேத் ஏதோமுடைய வீட்டுல கர்த்தர் அவனை வேற லெவல் ஆசீர்வதிச்சார். பார்த்தான், ஓஹோ, ஒருத்தனுக்கு மாத்திரம் இந்த ஆசீர்வாதம் போய் செல்லக்கூடாது, இது இருக்க வேண்டிய கர்த்தருடைய ஸ்தலத்துல கர்த்தருக்கென்று நியமிக்கப்பட்ட இடத்துல இருந்தா தான் தேசம் முழுவதும் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென், அல்லேலூயா. ஓ, சுயநலமான ஆசீர்வாதம் உள்ளவனாய் இந்த பெட்டியை வைத்திருக்க கூடாது, இது தேசத்துக்கே ஆசீர்வாதம் உள்ளவனாய் இந்த பெட்டி மாற வேண்டும் என்று சொல்லி அந்த பெட்டியை தாவீதின் நகரத்துக்குள்ளாக அவன் கொண்டு வரும்படி பிரயாசப்பட்டான். ஃபர்ஸ்ட் டைம் பிரயாசப்படும் போது தப்பு நடந்து போச்சு. என்ன செஞ்சுட்டான்? ஒரு புது மாட்டு வண்டியில கொண்டு வந்துட்டான். ஆண்டவருக்கு மாட்டு வண்டியில வர்றது பிடிக்கல. ஏனென்றால் உடன்படிக்கை பெட்டிய ஆசாரியர்கள் தான் என்ன செய்யணுங்க? சுமக்கணும் என்று யாரோ சொல்லியிருக்கிறார்? மோசேக்கு தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். யாரு? லேவியர்கள் தான், ஆசாரியர்கள் தான் கர்த்தருடைய பெட்டியை சுமக்கணும். நீ போய் கர்த்தருடைய மகிமையை மாட்டு வண்டி மேல வச்சன, அந்த மகிமையை கர்த்தர் எப்படி ஏற்றுக்கொள்வார்? தோல் மேல சுமக்கிறவனா இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, எப்படிப்பட்டதா இருக்கணும்? தோல் மேல சுமக்கணும், தோல் மேல கர்த்தருடைய பெட்டியை சுமக்கணும். நான் ஒரு காரியம் சொல்றேன். யூத ரபிகள் யாரு? யூத ரபிகள் பரிசுத்த வேதாமத்தை நீங்களும் நானும் கூடையில போட்டு கொண்டு வர்ற மாதிரியும், நீங்களும் நானும் எங்கேயாவது வண்டி கடியில போடுறதும் சீட்டு கடியில போடுறதும் எங்கேயாவது தூக்கி வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம வைக்கணும். ஆனா யூத ரபிகள் இந்த பரிசுத்த வேதாமத்தை தோல் மேல வைத்து தான் தூக்கிட்டு வருவாங்க, தோல் மேலதான் சுமந்துட்டு வருவாங்க. சாதாரணமா இல்லை, அவ்வளவு கனம் வாய்ந்த வேத புத்தகம் என்று சொல்லுவாங்க. ஆமென், அல்லேலூயா. அவங்களுக்கு நல்லா தெரியும். அப்ப உடன்படிக்கை பெட்டியை எதுல சுமக்கணுங்க? சத்தமா சொல்லுங்க, தோல் மேல சுமக்கணும். ரைட். அப்ப தோல் மேல இந்த உடன்படிக்கை பெட்டியை சுமந்துட்டு என்ன பண்ணார்களாம்? 6ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்க முடியும். நம்ம வாசிக்கலாம். 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். போதும், கவனிங்க. இப்ப கர்த்தருடைய பெட்டியை சுமந்து கொண்டு வந்தாச்சு. எங்க வராங்க? தாவீதுடைய நகரத்துக்குள்ள வராங்க.
தாவீதுனால தாங்க முடியலைங்க. தாவீதுனால என்ன செய்ய முடியல? தாங்க முடியல சந்தோஷம். கர்த்தருடைய பெட்டி 60 வருஷமா தேடாம இருந்த கர்த்தருடைய பெட்டிய தான் ஆள போகிற ராஜ்யத்துக்குள்ளாய், தாவீதின் நகரத்துக்குள்ளாய், எருசலேமுக்குள்ளாய் கர்த்தருடைய பெட்டி வருகிறத பார்க்கும்போது தாவீது சணல் நூல் ஏவத்தை தரித்து அந்த பெட்டிக்கு முன்னாடி முழு பலத்தோடு நடனமாடினானா. எப்படி டான்ஸ் ஆடி இருப்பான்? இன்னைக்கு ஸ்டேஜ்ல எல்லாம் நிறைய பேர் டான்ஸ் ஆடுறாங்க. அவலட்சணமான நடனமா இருக்கு. அவலட்சணமான நடனம் நிறைய பாஸ்டர்மார்களும் ஆடுறாங்க, தேவையில்லாம ஆடுறாங்க. நான் சமீபத்துல ஒரு வீடியோ பார்த்தேன். ஸ்டேஜ்ல ஒரு பாஸ்டர் ஆடிட்டு இருக்காரு. பின்னாடி நிக்கிற பொண்ணுங்க, பாட்டு பாடுற பொண்ணுங்களுக்கு 16 இடத்துல ஓட்டையா இருக்கு பேண்ட்ல. எத்தனை? 16 ஓட்டை பேண்ட்ல. மகிமையின் ஆராதனையா? எப்படிங்க மகிமை? தாவீது ஆனா சணல் நூல் ஏபோத்தை தரித்து அவன் ஆடிட்டு வரான். அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாடி ராஜாங்க எங்க நம்ம மோடி சார் டான்ஸ் ஆட சொன்ன ஆடுவாரா? யோசிங்க. ஒண்ணுமில்ல, மு.க. ஸ்டாலின் ஐயாவை ஆட சொன்னாங்க, வயசு ஆயிடுச்சு ஆட முடியாது சொல்லலாம். இல்ல உங்களை ஆட சொன்னா, ஆண்டவர் சர்ச்சுக்கு வரீங்க, உடன்படிக்கை பெட்டி ஒரு வேளை சுமந்துட்டு வரோம், ஒரு டான்ஸை போடுங்கன்னு போடுவோமா? தாவீது எதையும் பார்க்கல. தாவீது யாரையும் பார்க்கல. அவன் கர்த்தருடைய பெட்டின்னு அவன் இருதயம் பூரிச்சு. ஏங்க ஏன் தாவீதுக்கு கர்த்தருடைய பெட்டி மேல இவ்வளவு ஒரு லவ், ஏன் இவ்வளவு ஒரு அன்பு? அந்த பெட்டியை பார்த்த உடனே கவனிங்க கவனிங்க, ஏன் தெரியுமா? இவன் ஒரு நாளும் கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ள வரக்கு இவனுக்கு விருப்பம் இல்லை, தகுதி உள்ளவன் அல்ல. கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக பார்க்க கூட உள்ள விட மாட்டான். அப்படி ஒரு ஆடு மேய்க்கிறவனா இருந்தான். யாரு? ஒரு சின்ன வயசுல இருந்தே அவனோட இருதயம் ஆண்டவர் 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 தான். எல்லாராலும் கைவிடப்பட்ட போது, எல்லாராலும் திகைத்த போது, எல்லா சூழ்நிலையிலும் அவன் இருதயம் எல்லாம் கர்த்தர் தான், அவர் தான். அவர் மேலேயே அவனோட இருதயம் இருந்துட்டே இருந்துச்சு. எப்போது கர்த்தரையே நினைத்து கொண்டிருந்தான். சங்கீதம் 63 வாசித்து பார்த்து ரொம்ப அழகாய் சொல்லப்பட்டிருக்கும். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீர் அற்றதுமான நிலத்துல என் ஆத்மா உங்க மேலேயே தாகமா இருக்குதப்பா. ஆண்டவரே, நான் உங்களையே நினைக்கிறேன் ஆண்டவரே. அவன் இருதயம் எல்லாம் கர்த்தர் 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 கர்த்தர். அதனால கர்த்தருடைய பெட்டியை பார்த்த உடனே அவன் எது நினைக்கினா, நான் ராஜா பெரிய ஆளுங்க, நான் மிகப்பெரிய ஆள். அதான் யோசிக்கவே இல்லை, ஆட ஆரம்பிச்சுட்டேன் பாருங்க. வசனம் சொல்கிறது, அவனுடைய வஸ்திரம் அவனை விட்டு விலகினது. அவன் வஸ்திரம் விலகினது. ராஜா போடுற அந்த வஸ்திரம், ராஜா மாத்திரம் உடுத்துக்கிற அந்த ட்ரெஸ் கலந்து உழுந்துருச்சுங்க. கலந்து உழுது கூட தெரியல. மகிமை உலகத்தால ராஜா, மக்களால அவன் தான் ராஜான்னு சொல்லப்படுகிற அளவுக்கு கொடுக்கப்பட்ட அந்த மகிமை அவனை விட்டு கலந்து உழுந்தது கூட அவனுக்கு தெரியல. நான் கர்த்தருக்கு முன்பாக அந்த வசனத்தை வாசிக்கலாம். என் இருதயமே இந்த வார்த்தையை கேட்டு ரொம்ப உடைஞ்சு போச்சு. வாசிக்கலாமா? கவனிங்க, 20ஆம் வசனத்தை வாசிங்க. 6:20. பொண்டாட்டி மீகா வந்து என்ன செய்யறா? கேவலமா பேசுறா. நீ ராஜாயா? யாரு இது? ராஜா வந்து ஒண்ணும் இல்லாம அட ஊர்ல கூத்தடிக்கிற பொம்பளைகளோட சேர்ந்து என்ன செய்யற நீரு? அப்படிதான் கேட்டா. அங்க சொல்லப்பட்டிருக்கு அப்படிதான். அப்படி ஆடுறவ கூட சேர்ந்து நீ என்ன செய்யற? ஆடுற. அதுக்கு தாவீது சொன்ன ஒரு பதில் தான் என் இருதயத்தை உடைத்து போட்டது. அதற்கு தாவீது மீகாலை பார்த்து, உன் தகப்பனை பார்க்கிலும், நம்ம பாஷையில சொல்ல போனா உங்க ஒப்பனை பார்க்கிலும், அப்படிதான் நம்ம அப்படித்தானே சொல்லுவோம், அவனை உங்க அப்பா வீட்டுக்கு போ. தாவீது அதான் சொல்றான் பாருங்க, உன் தகப்பனை பார்க்கிலும் அவருடைய எல்லா வீட்டாரை பார்க்கிலும் என்ன இஸ்ரவேல் ஆகிய கர்த்தருடைய ஜனத்தின் மேல் தலைவனாக
கட்டளையிடும்படி தெரிந்து கொண்ட கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக ஆடி பாடின. நீ நினைக்கிற மாதிரி ஏதோ வீணா போன கூட நான் ஆடல. யார் முன்னாடி தெரியுமா அண்ணன்? என்ன இஸ்ரவேலுக்கு ராஜாவா மாத்தின என் தேவனுக்கு முன்னாடி நான் ஆடுறேன். ஏன் ஆடுற தாவீது? அவன் சொல்றான், ஏன் ஆடு மேய்ச்சிட்டு தேவனாக்கும் நானு மண்ணுல சேத்துல புழுதியில ஒவ்வொரு செடியை பிச்சை போட்டுட்டு திரிஞ்சிட்டு தானாக்கும், வனாந்தரத்துல கடந்தவனாக்கும், சோத்துக்கு வழி இல்லாம உங்க ஒப்பனுக்கு பயந்து ஓடிட்டு இருந்த நாளுக்களாக்கும் எல்லா கண்களுக்கு முன்பாக என்னை காப்பாத்தி என்ன ராஜாவா மாத்தி இருக்கிறாரு, அவருக்கு முன்னாடி நான் ஆடுறேன். ஆமே. அப்ப கர்த்தருக்கு முன்னாடி தன்னை ஒரு நாளும் தாவீது ஆண்டவருக்கு முன்னாடி தன்னை பெருமையா காட்டவே தாவீது கர்த்தருக்கு முன்பதாக தன்னை தாழ்த்துகிறான். ஆமென். என்னைக்கு உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில இந்த தாழ்மை கர்த்தருக்கு முன்பாக நீங்க உங்களை நிறுத்துங்கிறீங்களோ, கடந்து வந்ததெல்லாம் நினைக்கணுங்க. நம்ம எப்படி இருந்தோங்கிறத நினைச்சு பார்க்கணும். இன்னைக்கு அப்படி ஒரே நாள்ல உயர்ந்துட்டீங்களா? எங்க ஒரே நாள்ல உயர்ந்துட்டீங்களா? ரேஷன் அரிசியும் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இங்கேயும் அங்கேயும் கடந்த நம்மளே, தெருவுல கடந்த நம்மளே, நானும் தைரியமா சொல்லுவேன், இந்த பலிபீடத்துல நிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட தகுதி இல்லை. கொஞ்சம் கூட எனக்கு தகுதி இல்லை. கர்த்தர் என்ன பலிபீடத்துல ஊழியக்காரனா நிறுத்தி இருக்கிறாரு. நான் இன்னும் ஆடுவேன் என் தேவனுக்கு முன்பாக. ஆமென். இன்னும் என்னை தாழ்த்துவேன், இன்னும் நான் தரை மட்டும் தாழ்த்துவேன். கர்த்தர் சமூகத்துல தாவீது சொன்னா, நான் இன்னும் என்ன செய்வேன்? சமூகத்துக்கு முன்பாக ஆடி பாடினேன். அவன் சொல்றான், இதை பார்க்கிலும் இன்னும் நான் நீசன், என் பார்வைக்கு அற்பமாவேன். அப்படியே நீ சொன்ன பெண்களோடு கூட மகிமையாய் என்ன செய்வேன்? விளங்குவேன். பாருங்க, மீகாலுக்கு தெரியல. யாருக்கு தெரியல? மீகாலுக்கு என்ன தெரியல தெரியுமா? தாவீதை உயர்த்தினது கர்த்தர் என்பது மீகாலுக்கு தெரியல. அற்பமா பார்த்தா கர்த்தர் பார்த்தாரு. மீகால் சாகிற வரைக்கும் ஒரு, நம்ம பாஷையில சொல்ல போனா, ஒரு புழு பூச்சி கூட வயிற்றுல உண்டாகும். மீகாலுடைய கற்பத்தை கர்த்தர் என்ன செஞ்சார்? அடைத்து போட்டார். இன்னைக்கு சொல்றேன், கர்த்தருடைய பெட்டி என்று சொல்லுகிற அந்த பெட்டிக்கு முன்பதாக தாவீது மகிமையாய் தன்னை கர்த்தருக்கு முன்பாக காண்பித்தார். அதனாலதான் தாவீது சொல்றான், ஓபேத் ஏதோமுடைய வீட்டுல இருப்பதை பார்க்கலாம் அந்த பெட்டி என்னுடைய நகரத்துல இருந்துச்சுன, அது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். சரி, இப்போ நம்ம என்ன படம்? இந்த பெட்டி என்ன பெட்டி? பாஸ்டர், இந்த பெட்டியில என்ன இருந்துச்சு? உடன்படிக்கை பெட்டியில என்ன இருந்துச்சுங்க? சொல்லுங்க. கர்த்தர் வாக்கு கொடுத்த, அவர் எழுதி கொடுத்த கற்பலகை, மண்ணா வைக்கப்பட்ட பொற்பாத்திரங்கள், ஆரோனுடைய துளிர்த்த கோல் என்று நான் சொன்னேன். இந்த உடன்படிக்கை பெட்டி இன்றைக்கு எதுவாய் மாறிவிட்டது என்று சொன்னா, வசனமாய் மாறிவிட்டது. ஆமென். அல்லேலூயா. இந்த உடன்படிக்கை பெட்டி இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளம். எதுக்கு அடையாளங்க? சத்தமா சொல்லுங்க. எதுக்கு அடையாளம்? இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளம். நான் என்ன சொன்ன, பழைய ஏற்பாட்டுல உடன்படிக்கை பெட்டி ஆசாரிப்பு கூடாரத்தில் எங்க வச்சாங்க? மூன்றாவது ஸ்தலத்துல வைத்தார்கள். எங்க? பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். அப்போ இன்னைக்கு இந்த உடன்படிக்கை பெட்டியாகிய இயேசு கிறிஸ்துவ நீங்களும் நானும் எங்க வைக்கணுங்க? இந்த ஆலயத்துலதான் வைக்கணும். எந்த ஆலயத்துல? சியோன் ஆலயத்துல வைக்கணும். வெளியே பிரகாரம், வெளியே பிரகாரம், இது பரிசுத்த ஸ்தலம், இது மகா பரிசுத்த ஸ்தலம். இங்கதான் ஆண்டவர் கொண்டு வந்து வைக்கணும். சரி, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். ஆண்டவர் சர்ச்சில் இருந்துட்டே இருந்தாருன்னு நீங்க சர்ச்சிலேயே இருக்கிறீங்க? நீங்க 24 மணி நேரம் சர்ச்சிலேயே தான் இருக்கிறீங்களா? 2 மணி நேரம் உங்களை உட்கார வைக்கிறதுக்கு நான் படுற பாடு என்னன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். 3 மணி நேரம் உங்களை ஆராதிக்க வச்சு உங்களை ஆண்டவருக்குள்ள நடத்தி சத்திய வசனத்தை எப்படியாகிலும் ஆழமா உள்ள போடுவதற்கு நான் படுற பிரயாசம் எங்களுக்கு மட்டும்தான் தெரியுங்க. ஒரு வாரம் வரலன்னா எவ்வளவு வேதனையா இருக்குங்கிறது யாருக்கு தெரியுங்க? பாஸ்டருக்கு தெரியும். வராத உங்களுக்கு தெரியாது. வடகறி சாப்பிட்ட உங்களுக்கு தெரியாது. வராத உங்களுக்கு குறிச்ச வேதனை யாருக்கு உண்டு தெரியுமா? மேய்ப்பனாகி எங்களுக்கு. ஏன் தெரியுமா? வார்த்தை உங்களுக்குள்ள போய் சேரும். அப்பதான் நீங்க என்ன செய்வீங்க? அந்த வார்த்தை உங்களை மகிமைப்படுத்தும். கவனிங்க கவனிங்க கவனிங்க. இந்த உடன்படிக்கை பெட்டி அப்போ ஆண்டவர் ஆலயத்துல பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம்,
மகா பரிசுத்த ஸ்தலம். அப்போ ஆண்டவர் கொரிந்தியர் புஸ்தகத்துல ரொம்ப அழகா சொல்லுகிறாரு, நீங்களே நீங்களே நான் தங்குற ஆலயம். நீங்களே நான் தங்குகிற ஆலயம். ஆண்டவர் நமக்குள்ள உலாவி, அவர் நம்ம தேவனா இருக்கிறார். என்ன செய்யறாரா? நமக்குள்ள உலாவுகிறார். 2 கொரிந்தியர் 6:16 போட்டிருக்கு, தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தமே, நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள். அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. ஆண்டவருடைய ஆலயம் தான் நீங்க. ஆமென். சத்தமா சொல்லுங்க, நான் யாரு? சத்தமா சொல்லுங்க, நான் யாரு? இன்னும் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க, நான் தேவனுடைய கர்த்தருடைய கர்த்தருடைய ஆலயம் எங்க இருக்கோ அங்கே கர்த்தர் இருப்பார். ஆமென். இன்னும் கொஞ்சம் சொல்ல போனா, நீங்க எங்க இருக்கிறீங்களோ அங்கே தேவன் இருப்பார். நீங்க இருக்கிற இடம் எப்படிப்பட்ட இடம் யோசிங்க. நான் ஆண்டவர் எங்கோடு இருக்கிறார் என்று தெரிந்தும் நான் உலகத்தோடே ஐக்கியமா இருந்தா கர்த்தர் என்னோடு இருக்க மாட்டார். பெலிஸ்தியர் அவங்க உடன்படிக்கை பெட்டி கொண்டு வந்து கர்த்தர் இருக்கிறார் நினைச்சு ஆர்ப்பரிச்சு குதிச்சாங்க. ஆனாலும் என்னமில்ல, ஜெயம் கொள்ள முடியவில்லை, தோத்து போயிட்டாங்க. கர்த்தர் எங்கோடு இருந்தா நானும் யார் கூட தான் இருக்கணும்? சத்தமா சொல்லுங்க. கர்த்தர் என்னோட இருந்தா நானும் யாரோட தான் இருக்கணும்? அவர் மட்டும் எங்கூடயே இருப்பாரா? வசனம் என்ன வசனம்? நான் உன்னை விட்டு, சத்தமா சொல்லுங்க, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. ஆனா நம்ம அவரை விட்டு என்ன செய்வோம்? விலகுவோம், அவரை கைவிடுவோம், அவரை கண்டுக்க மாட்டோம். அவரை குறிச்சு ஒரு நினப்பு நம்மளுக்கு என்ன செய்யாதுங்க. ஞாயிற்றுக்கிழமை நினப்பு கொண்டு வர வேண்டி சனிக்கிழமை முட்டியை தேய்க்க வேண்டியதா இருக்கு. நான் அல்லேலூயா. உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை இருக்குங்கிற நினைப்ப உங்களுக்கு கொண்டு வரணுங்கிறதுக்காக சனிக்கிழமை நைட் எல்லாம் முட்டிய நாங்க என்ன செய்யணும்? ஆண்டவரே, அந்த மக கூட்டிட்டு வந்துருப்பா, போன வாரம் வரல ஆண்டவரே, இவரையும் கூட்டிட்டு வந்துட்டு லேட்டா வராங்க, சீக்கிரம் வரட்டும் ஆண்டவரே. எங்க எனக்கு எனக்கு ஏதாவது தேவையா? மோசைகிட்ட சொன்ன மாதிரிதான் ஆண்டவர் எல்லா ஊழியக்காட்ட சொல்றாரு, ஏல உன்னை நான் பெரிய ஆளாக்கிறேன், நீ வந்துரு. ஆனா நாங்கெல்லாம் மோசை மாதிரி தான் நின்றுருக்கோம். ஆண்டவரே, எங்க பேரை கிறுக்கி போட்டாலும் பரவாயில்ல, இந்த ஜனத்தை அழிச்சிடாதீங்க, இந்த ஜனத்தை என்ன செஞ்சிடாதீங்க, அழிச்சிடாதீங்க. எப்படி ஆகிலும் எப்படி ஆகிலும் இந்த ஜனங்க உங்க ராஜ்யத்துக்கு வந்துடணும், பாக்குற ஜனங்க ராஜ்யத்துக்கு வரணும், இவங்க எல்லாம் வந்துடணும். ஆண்டவரே, பிரயாசத்தோட பாடுகள் மத்தியில உபத்திரவத்தின் மத்தியில தேவ சமூகத்துல போராடி நின்று கொண்டு இருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. அப்போ நீங்க தான் தேவனுடைய ஆலயம். அல்லேலூயா. ஆவி, ஆத்மா, சரீரம். ஆவி, ஆத்மா, சரீரம். ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டிங்கிற அந்த வசனம் அது எங்க இருக்கணும்னா இருதயத்துக்குள்ள இருக்கணும். ஆமென். எங்க இருக்கணுங்க? இருதயத்துக்கு உள்ள. நிறைய பேரு வசனத்தை வெளியே மாட்டிக்கிறாங்க, வசனத்தை வெளியே மாட்டிக்கிறாங்க. வாயளவுல இருக்கு வசனம், ஆனா வசனம் எங்க இல்ல? இருதயத்துல இல்ல. வசனத்தை நீங்களும் நானும் ஆண்டவரை, இந்த மகிமையின் வார்த்தைய எங்க வச்சிருக்கணுங்க? எங்க வச்சுக்கணும்? சத்தமா சொல்லுங்க. ஒரு முறை ஒரு ராஜா என்ன செஞ்சாராம், அவர் தேசத்துல இருக்கிற எல்லா ஜனங்களும் அவருடைய வார்த்தைக்கு எப்படி செவி கொடுக்கிறாங்க என்பதை அறிஞ்சுக்கணும் என்பதற்காக 3 பேரை கூப்பிட்டு, நீங்க 3 பேரும் போய் என்ன செய்யுங்க, தேசத்துல எல்லாம் சுத்தி என் கட்டளைகளை, நான் சொல்ற காரியங்களை எல்லாம் ஜனங்க கேட்கறாங்களா இல்லையா, நீங்க போய் ஒரு சர்வே பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லி 3 பேரை ஒரு ராஜா அனுப்பிச்சுட்டாரு. அவங்க 3 பேரும் தேசத்துல எல்லா பக்கம் மாசக்கணக்குல சுத்தி வந்து 3 பேர் வந்து நின்னாங்க. நின்னு, எப்பா எல்லாம் விசாரிச்சீங்களா? என் பேச்சு எல்லாரும் கேட்கறாங்களா? நான் சொல்றபடி எல்லாம் செய்யறாங்களா அப்படின்னு அந்த ராஜா கேட்டாரு. அதுக்கு முதல் ஆள் வந்து ராஜாக்கு முன்னாடி ஒரு பொம்மையை கொண்டு வந்து நிறுத்தினான். ஒரு பொம்மையை கொண்டு வந்து நிறுத்தி என்ன பண்ணானா, அந்த பொம்மைக்குள்ள அதோடைய காதுக்குள்ள ஒரு கோலி குண்டு என்ன செஞ்சானா உள்ள போட்டான். கோலி குண்டு உள்ள போட்டான். அந்த கோலி குண்டு
உள்ள உளுந்து குரு 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 குருன்னு சுத்தி 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 என்ன செஞ்சுச்சு, இந்த காது வழியா என்ன செஞ்சிருச்சு, வெளியே வந்துருச்சு. அவன் சொன்னானா, ராஜா நான் போய் விசாரிச்ச இடத்துல எல்லாம் இந்த ஜனங்க எப்படி இருக்காங்கன்னு உங்க வார்த்தையை கேட்கறாங்க, இந்த பக்கம் என்ன செஞ்சுறாங்க, கேட்ட மணிக்கு என்ன செஞ்சுறாங்க, விட்டுட்டு போயிடறாங்க. அடுத்த ஆள் அதே மாதிரி பொம்மையை நிறுத்திட்டு கோல் குண்டு போட்டான். போட்டு குரு 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 குருன்னு அந்த குண்டு உள்ள சுத்தி டபக்குன்னு வாய் வழியா வெளியே வந்துருச்சான். வாய் வழியா, ராஜா நீங்க சொன்னதெல்லாம் கேக்குறாங்க, ஆனா என்ன செய்யறாங்க, சொன்னதை என்ன செய்யறாங்க, வாய் வழியா பேசியே வச்சுறாங்க. அது என்ன செய்யற, பேச்சுல மட்டும்தான் இருக்கு, என்ன இல்ல கடைபிடிக்கிறது இல்ல. மூணாவது ஆள் கொண்டு நிறுத்தின பொம்மைக்குள்ள அந்த கோலி குண்டு உள்ள போட்டான். அது உள்ள குரு 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 குருன்னு சுத்திட்டே இருந்துச்சான். டப்புன்னு நின்றுச்சான். அவன் சொன்னானா, ராஜா நான் விசாரித்த இடத்துல உங்க வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையை இருதயத்திலே ஒரு சிலர் என்ன செஞ்சுக்கிறாங்க, வச்சுக்கிறாங்க ராஜா. அப்ப ராஜா சொன்னாராம், அந்த மக்களுக்கு நீ யார விசாரிச்சியோ அந்த மக்களுக்கு என்னுடைய ஆசீர்வாதத்தை கொண்டு போய் கொடு, என் வெகுமதிகளை கொண்டு போய் கொடுன்னு அந்த ராஜா சொன்னாராம். நீங்களும் நானும் இந்த 3 கேட்டகரியில என்ன கேட்டகரி? வார வாரம் சத்தியத்தை என்ன செய்யறோம், வாய்க்கிலேயே நான் பேசினாலும் நீங்க கேட்கிற மாதிரியே உட்காந்து கேட்டாலும் அது காது வழியா போகுதா, அது வாய் வழியா வெளியே போகுதா, அது இருதயத்துல தங்குதாங்கிறது என்ன செய்யறதுல எனக்கு தெரியறதில்ல. உங்க இருதயத்துல அந்த வசனம் தங்குதுங்கன்னா கண்டிப்பா நீங்க கனி கொடுக்கறவங்களா மாறிடுவீங்க. நீங்க கனி உங்க வாழ்க்கையில இல்லைன்னா அது ஏதோ பேச்சா போயிடும், அது ஏதோ இந்த பக்கம் கேட்டு அந்த பக்கம் விட்ட மாதிரி போயிடும். உங்களுக்குள்ள தங்குச்சுன அந்த வார்த்தைகள் ஜீவன் உள்ளதாய் அது கிரியை செய்கிறதாய் மாறுகிறது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ வசனம் ரொம்ப தெளிவாய் சொல்கிறது, தாவீது ஏன் ஓபேத் ஏதோமுடைய வீட்டுல இருக்கிற உடன்படிக்கை பெட்டிய கொண்டு வந்து அங்க எருசலேம்ல கொண்டு வந்து வைக்கணும்னு நினைச்சானே, அந்த உடன்படிக்கை பெட்டி இருக்கிற இடத்துல கண்டிப்பா ஆசீர்வாதம். நான் இன்னைக்கு சொல்றேன், கர்த்தருடைய வசனம் உங்க இருதயத்துக்குள்ளாய் எந்த அளவுக்கு தங்கி இருக்கும், எந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில வசனம், கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய கட்டளை, கர்த்தருடைய உடன்படிக்கை, கர்த்தருடைய காரியங்கள் எல்லாம் எந்த அளவுக்கு உள்ள தங்கி இருக்கோ அந்த அளவுக்கு கர்த்தர் நிச்சயமா உங்களை என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிச்சு நான் முடிக்க நான் ஆசைப்படுறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 24வது வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு என்ன செய்வேன், ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது என்ன செய்யல, விழவில்லை. ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டது. இன்னைக்கு நான் சொல்றேன் இந்த வார்த்தைகளை யாரு ஆர்வமா உண்மையா கேட்டு கர்த்தருடைய மகிமை ஜீவன் உள்ள வார்த்தைகளுக்கு இடம் கொடுக்குறீங்களோ, உங்க வாழ்க்கையில எத்தனை பிரச்சனை வந்தாலும், எத்தனை பெருங்காற்று வந்தாலும், எத்தனை அலைகள் உங்களை மோதி அடித்தாலும் நிச்சயமா சொல்றேன், நீங்க விழ மாட்டீங்க. எத்தனை கொரோனா வந்தாலும் சரி, எத்தனை விதமான பிசாசின் கிரியைகள் எழும்பி நின்றாலும் உங்களை ஒன்னும் செய்ய முடியாது. ஏனென்றால் நீங்கள் கர்த்தர் மேல கட்டியிருக்கிறது, கர்த்தர் மேல கட்டப்பட்ட ஒரு வாழ்க்கை. உங்களை ஒரு நாள் ஒன்னும் செய்யவே முடியாது. அதனால இந்த வசனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வசனத்தை நீங்க ஆழமா தியானிக்க தியானிக்க, இந்த வசனத்தின் மேல வாஞ்சியா இருக்க இருக்க கர்த்தர் நிச்சயமா உங்களை என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். பாருங்க, வெறும் உடன்படிக்கை பெட்டியை வச்சுட்டு போயிட்டா ஆசீர்வாதம் இல்லை, அந்த உடன்படிக்கை பெட்டி பக்கத்துல இருந்தா தான் ஆசீர்வாதம். வேதத்துல அநேகரை என்னால அடையாளம் காட்ட முடியும். சாமுவேல் உடன்படிக்கை பெட்டி பக்கத்துல இருக்கிற அந்த திற பக்கத்துல இருந்ததுனால கர்த்தர் அவனை தீர்க்கதரிசியாவே மாத்திட்டார். உடன்படிக்கை பெட்டி மேலேயே வாஞ்சியா இருந்த தாவீத கர்த்தர் ராஜாவா என்ன செஞ்சார், மாத்திட்டார். உடன்படிக்கை பெட்டியை குறிச்ச எந்த விதமான எண்ணம் இல்லாத சவுல கர்த்தர் என்ன செஞ்சாராம், ராஜ்ய பாரதத்தை என்ன செஞ்சாரு, தள்ளி விட்டுட்டார். உடன்படிக்கை பெட்டியாகிய இயேசுவின் மேல நீங்க வாஞ்சி உள்ளவர்களாய், நாட்டம் உள்ளவர்களாய், அவரையே சார்ந்து வாழ பழகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க,
நிச்சயம் கர்த்தர் இந்த உலகில உங்களை வெளிச்சமாய் கர்த்தர் மாற்றுவார். நீங்க அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாய் உங்களால மாற முடியும். ஆமென். அல்லேலூயா. வீட்டுல 1008 வசனத்தை ஒட்டி வைக்கிறதுனால, மறுபடியும் சொல்றேன், வீட்டுல 1008 வசனத்தை டிசைனா ஒட்டி வைக்கிறதுனால ஆசீர்வாதம் வராதுங்க. உள்ளத்துல வார்த்தையினால உங்க இருதயத்தை அலங்காரம் பண்ணி பாருங்களேன், அதுதான் உண்மையான ஆசீர்வாதம். ஆமென். வசனத்தால் உங்க வாழ்க்கையை டிசைன் பண்ணி பாருங்களேன், அதுதான் ஆசீர்வாதம். பாருங்க, எல்லா பிரச்சனைகளும் எல்லா போராட்டத்திலும் இந்த வார்த்தை உங்களோடு கூட இருந்து நீங்க விழாதபடி உங்களை தாங்கி பிடிக்கும். ஆமென். நீங்க சாய்ந்து விழும்போது அது உங்களை தாங்கி பிடித்து உங்களை நிமிர்ந்து நிற்க வைக்கும். நீங்கள் உடைஞ்சு போகும்போது இந்த வார்த்தை மீண்டும் கட்டி எழுப்பி உங்களை நிமிர்ந்து நிற்க செய்யும். கர்த்தரே உங்களை நிறுத்துவார். ஆமென். அவரோட வசனம் ஒரு நாளும் கைவிடாதுங்க. அல்லேலூயா. பக்கத்துல உங்க கையை பற்றி சொல்லுங்க, யார் உங்களை கைவிட்டாலும், சத்தமா சொல்லுங்க, யார் உங்களை கைவிட்டாலும் அவரோட வசனம் உங்களை கைவிடாது. ஆமென். அவர் சொன்னதை செய்யற வரைக்கும் உன்னை கைவிட மாட்டார். ஆமென். அல்லேலூயா. வார்த்தையை நம்புங்க, வசனத்து மேல நம்பிக்கையா இருங்க. நீங்க ஒரு நாளும் உலகத்துடைய காரியங்கள், மனுஷங்க காரியத்து மேல நம்பிக்கை வைக்காதீங்க. கர்த்தருடைய வார்த்தை மேல நம்பிக்கை வைங்க. அதுதான் உடன்படிக்கை பெட்டி. இந்த உடன்படிக்கை பெட்டிய அனுதினமும் என்ன செய்யணுங்க? பேசணும். நீங்க இதுக்கு முன்னாடி போய் நின்னா பேசாது. அல்லேலூயா. மோசே போய் நின்னா பேசிச்சா? மோசே வந்து நின்னா கர்த்தர் இறங்கி வந்தா தான் என்ன செஞ்சாரு? பேசினார். நீங்க இந்த உடன்படிக்கை விரிச்சிங்கன்னு, விரிச்சு பார்த்தீங்கன்னு கர்த்தர் உங்களோட கூட பேசுவார். இதுதாங்க உடன்படிக்கை பெட்டி. இதுதான் உடன்படிக்கை பெட்டி. அன்னைக்கு ஊசா தொட்டான், செத்து போயிட்டான். இன்னைக்கு நீங்களும் நானும் எத்தனையோ முறை பாவம் செஞ்சு தொடுறோம், சாகல. காரணம் என்ன தெரியுமா? கிருபை. கிருபை. எத்தனையோ பொய் பித்தலாட்ட தரும், எத்தனையோ விதமான அக்கிரமமான காரியங்கள் எல்லாம் செஞ்சுட்டு துணிகரமா இந்த வேதத்தை கையில எடுத்த போதிலும் கர்த்தர் நம்மளை அடிச்சு கொண்டு போடல. ஏன் தெரியுமா? கிருபை. ஆனா ஒரு நாள் வரப்போகுது, ஒரு நாள் வரப்போகுது. பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியில இருந்து எடுபட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் இந்த வார்த்தை, இந்த கிருபையுள்ள வசனத்துக்கு இங்க என்ன செய்யற இடமில்லை. சபை ஆண்டவர் மேல கொண்டு போயிடுவார். சபையை மேல கொண்டு போனதுக்கு அப்புறம் வெறும் வார்த்தையா தான் இருக்கும். ஆவியானவர் இல்லாம இந்த வார்த்தை ஜீவன் பெறாது. நீங்க அனுதினமும் ஆவியானவரோட துணையோடு இந்த வேதத்தை வாசிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். வறண்ட நிலம் செழிக்கும், வயல்வெளி நிச்சயம் செழிக்கும். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி தலையில